ஆமாம் ஆமாம், ஜான்ரோஸ் புல்லன்விளை வெள்ளையர்க்க மருமகன் சொல்லுவாங்கல்ல. இதில் கொஞ்சம் தூரம் போகும்போது அங்கே ஒரு மதில் கட்டு நடக்குது. 2 பாலம் தாண்டி போகணும் அந்த கோயிலுக்கு முன்னாடி. ம், போதும், இதுதான் நல்லது. ஓகே. யார் தேவதாஸ் மாதிரியா இருக்கு? ஆ ஆ, நான் விழுப்பில் 3 மணிக்கு வரேன்னு சொன்னேன். அவங்க 6:30 மணிக்கு மேலே வந்தால் போதுன்னு சொன்னாங்க. அப்படியே போட்டிங்கடையா போகும்போது சரியாக இருக்கும். நான் ஒன்று வருது, தேங்காய் பறக்கிட்டு வருது. ஐயப்பா, கோயிலுக்கு அந்த பக்கம் ஒரு மதில் கட்டு நடக்கு. மதில் தோண்டி கொடுக்கணும். 200 அடி கிட்ட நீளம் இருக்கும். ஒரு 2 அடி ஆழம் வச்சு தோண்டி போயிட்டுருக்கோம். 3 பேர், ஒரு பெரியவர், இன்னொரு ஆள். சும்மா ஃப்ரீயாக தந்தாங்க. ஒரு ஆள் கொள்ளாம, தகுடு கொள்ளாம விலையை விடு. இங்கே நான் இவ்வளோ சொன்னேன்னா இவ்வளோ கொடுக்க வேண்டாம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. தகுடு கொள்ளாமா, ரைட்டு, அதோட விடு. விலை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் 5 ரேட்டு சொன்ன பிறகு நீ கொடுத்த விலை கூடுதல்னு சொல்லுவ, நீயே அதை தான் சொல்லுவ. அதனால விலை சொல்லான்ட்டான். இது 650 ரூபா பொதிகை. அவன் 700 ரூபாய் சொன்னான். விலை கூடுதல் தான். நான் இதுக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. போதும், இது நமக்கு வேலைக்கு போதும்டா. சரி, இருக்கட்டும்.